பிரசங்கியின் புத்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே காணப்படுகிறது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை விடவும் அதன் முடிவு நல்லது என்று காணப்படுகிறது. அப்போ துவக்க காலங்களில் நாம் விசுவாசத்தில் வரும்பொழுது பலவிதமான போராட்டங்கள் வரும்பொழுது நம்மளால் நிலைநிற்க முடியாது. பலரும் இட்டுட்டு போகிறார்கள். ஆனால் பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் கண்டிப்பாக அவர்கள் நன்மையை அனுபவிப்பார்கள். ஏன்னா முதல்ல நம்மை பற்றி துஷிப்பார்கள், நம்மை வேளனமாக பேசுவார்கள், எல்லாம் ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து கொண்டால் பிறகு அவர்கள் சொன்னாலும் நமக்கு அது ஒரு மனவேதனையாக மாறாது. அதனால் நமக்கு என்ன செய்யணும், ஒரு காரியத்தின் துவக்கத்தில் நாம் செய்கிறதை விட அதன் கடைசியில் நன்றாக இருக்கும் என்றுள்ள ஒரு விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், பொறுமையுள்ளவன் என்ன சொல்கிறான், பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் நல்லதென்று. அப்போ ஒவ்வொரு காரியத்தில் நாம் பெருமையாக இருந்து நான் தான் செய்கிறேன், நான் தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறத விட பொறுமையோடு காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லுகிறது. குடும்பத்திலே நாம் அதே மாதிரி தான் ஒரு பொறுமை இல்லாமல் இருக்கிற காரணத்தினால பிள்ளைகளிடையிலே பெற்றோர்களிடையிலே எல்லாம் சண்டைகள் வாக்குவாதங்கள் வருகிறது. காரணம் என்று சொன்னால் ஒரு காரியம் ஒரு ஆள் சொல்லும் பொழுது அதன் கடைசி என்ன இருக்கும் என்று நினைத்து கூட பார்க்காமல் பொறுமை இல்லாமல் என்ன செய்கிற அந்த காரியத்தின் முடிவை அறிய முற்படும் பொழுது அங்கே என்ன வருகிறது, என்ன சண்டைகளும் பிணக்கங்களும் வருகிறது. அப்போ பொறுமையாக இருக்கிறது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி ஒரு காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்கும்போது நமக்கு கிடைக்க தாமசிக்கும் போது நமக்கு பொறுமை இழந்து போய் நாம் பாவங்கள் செய்து போகிறோம். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சீனாயிலிருந்து இறங்கி வருவதற்கு பிந்தின பொழுது அவர்கள் என்ன செய்தார்னு சொன்னால் காளைக்குட்டியை உண்டாக்கி அவர்தான் எங்களை கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி ஆராதிக்க தொடங்கினார்கள். ஆராதித்து கொண்டிருந்த பொழுது மோசே சீனாயிலிருந்து கர்த்தர் கொடுத்த கற்பலைகளுமாய் 10 கட்டளைகளுமாய் இறங்கி வந்து கொண்டிருந்தார். ஜனங்களுடைய இந்த பின்மாற்றத்தை கண்டு அவர் மனம் உடைந்துபட்டவராய் கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த ஒரு கற்பலைகளை கூட ஞாபகம் இல்லாமல் தன்னுடைய கோபத்தினால் கையில் இருந்ததை என்ன செய்தார், எறிந்து உடைத்து போடுகிறார். இப்போ நம் குடும்பங்களிலும் அப்படிதான். நமக்கு பொறுமை இழக்கும்போது கையில் கிடைக்கிறது விலை உயர்ந்த பொருளையானாலும் தூக்கி அடித்து நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பெருமை உள்ளவனை விடவும் கோபம் உள்ளவனை விடவும் பொறுமையாக இருப்பது நல்லதென்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பொறுமையை நாம் கடைபிடித்து கொண்டு கர்த்தருடைய வருகைக்காக ஒருங்க கர்த்தருக்கு ஒருவருக்கும் கிருபை அருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை மிக அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே ஆண்டவர், ஆசீர்வாதமான அந்த வேலைக்காய் நன்றில இருதயத்தோடுமை துதிக்கிறேன் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் பொறுமை இழந்து போய் செய்த காரியங்கள் ஒருபாடுண்டு. ஆனாலும் எங்களோட வாழ்க்கையில் வந்து போகிற எல்லாவித காரியங்களிலும் நாங்கள் பொறுமையோடு உமக்கென்று உத்தமமாய் காத்திருந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரும் வரையிலும் அது வலதுகரம் பிடித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.